வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் வெல்லம் மால்புவா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெல்லம் 1.5 கப்பு. இந்த மாதிரி பொடிச்சு வெல்லமாக எடுத்துக்கோங்க. இந்த வெல்லத்தில் குப்பை இருக்கிறதுனால நான் தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கிறேன். குப்பை இல்லாத வெல்லம்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் மாவில். இப்போ இதுக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம் போதும். முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. பாருங்கள், வெல்லம் முழுகி இருக்குது தண்ணியில். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ அடுப்பில் வச்சுட்டு வெல்லம் கரைஞ்சிச்சின்னா போதும், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கம்பி பதம்லாம் எதுவுமே பார்க்கணும் அவசியம் கிடையாது. நல்லா கலந்து விடுங்க, நல்லா கரையட்டும். இன்னும் கொஞ்சம் கரையணும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் குப்பை இல்லாத வெல்லம்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க மாவில். பாருங்கள், வடிகட்டியாச்சு. இதில் 1 கப்பு ரவை, வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வறுத்த ரவையாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க, கட்டி இல்லாமல். கோதுமை மாவு 1/2 கப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதுவும் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. வெல்லத்தை தண்ணியில் கரைக்காமல் நம்ம அப்படியே சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பால் கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படும். வெல்லத்தை 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம பால் காய்ச்சி எடுத்துருக்கோம். அதனால் 1/2 கப்பு பால் கம்மியாக தான் தேவைப்படும். நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்தாச்சு. திக் க்ரீம் 125 கிராமு, இதையும் இதில் போட்டுடலாம். இது இருந்தால் போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. இது நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்துக்கலாம். ரெயின்போ எவாப்ரேட்டட் மில்க் எடுத்துக்கலாம் 1 கப்பு. எவாப்ரேட்டட் மில்க்குங்கிறது ரொம்ப திக்கான பால் தான் எவாப்ரேட்டட் மில்க்கு. இதுக்கு பதிலாக நம்ம டபுள் க்ரீம் மில்க்கு, ஃபுல் ஃபேட் க்ரீம் மில்க் இருக்குது பார்த்திங்களா, அதை காய்ச்சிட்டு நம்ம 1/2 கப்பு ஊற்றிக்கலாம். அதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, தோசை பதத்துக்கு தான் இருக்கணும் மாவு. 1/2 கப்பு எவாப்ரேட்டட் மில்க் தான் சேர்த்துருக்கேன். வேணும்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். 1/2 மணி நேரம் நல்லா ஊறிட்டுருக்கட்டும். ரவை நல்லா ஊறி வரணும். இப்போ பாருங்கள், தோசை பதத்துக்கு இருக்குது. இப்போ பால் எதுவும் சேர்க்க வேண்டாம். அதில் ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு தோசை பதத்துக்கு தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் இல்லைன்னா நெய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் நெய் சேர்த்துருக்கேன். இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஊற்றிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ மேலே கொஞ்சம் நெய் அப்படியே மேலே தெளித்து விடுங்க. மேலேயும் கொஞ்சம் அப்படியே வெந்திருக்கும். இப்போ நம்ம திருப்பிடலாம். நுரை அடங்குச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். மறுபடியும் திருப்பி விட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா வெந்திருக்கணும். பாருங்கள், நுரை அடங்கிருச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். மிச்சிருக்கிற மாவையும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். நெய்யெல்லாம் வடிஞ்சிரும். சுவையான ஜாகரி மால்புவா ரெடி ஆயிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் 1 வாரத்துக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.